ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? இந்த ட்ரெஸ் தான் ஆதிக்கு ரொம்ப பிடிக்கும். இது போட்டுக்கிட்டு தான் ஆதியை மீட் பண்ண போறேன். இந்த ட்ரெஸ்ல என்ன பார்த்ததுமே ஆதி 50% கன்ஃபார்மா சமாதானம் ஆயிடுவான். பாட்டி எங்க இன்னும் ரெடி ஆகலையோ? ஒருவேளை நேத்து மாதிரி கோவிலுக்கு போய் என் பேர்ல அர்ச்சனை பண்றாங்களோ? பாட்டி பாட்டி, ஓ நீ நினைச்சது நடந்துருச்சுன்னு நிம்மதியா தூங்குறியா? சரி, கொஞ்ச நேரம் தூங்கு. உன்னை டிஸ்டர்ப் பண்ணாம நானே உனக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன். பாட்டி, காஃபி ரெடி. இன்னும் என்ன தூங்கிட்டே இருக்க? பாட்டி, என்ன உடம்பெல்லாம் ஜில்லுன்னு இருக்கு? என்னாச்சு பாட்டி? என்னை விட்டு போயிட்டியா? என்னை விட்டு போயிட்டியா பாட்டி? ஐயோ, நான் கஷ்டப்படும் போதெல்லாம் என் கூட இருந்துட்டு எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போற நேரத்துல என்னை விட்டுட்டு போயிட்டியா பாட்டி? இவ்வளவு கஷ்டத்தை தாங்கிக்கிட்ட உனக்கு இந்த சந்தோஷத்தை தாங்கிக்க முடியலையா பாட்டி? சொல்லு பாட்டி, சந்தோஷத்தை தாங்கிக்க முடியலையா? என் பிரச்சனை தீர்ந்ததும் கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டியா பாட்டி? 100 வருஷம் வரைக்கும் இருப்பேன்னு சொன்னியே, அது ஒரு ராத்திரி தானே பாட்டி சொன்ன? நானும் அதையும் நல்லா சந்தோஷமா பாடுறத பார்த்துட்டு போறேன்னு சொன்னியே பாட்டி. ராத்திரிக்குள்ள எல்லாத்தையும் மறந்துட்டிய பாட்டி. இனி எனக்கு யார் இருக்கா பாட்டி? சொல்லு பாட்டி, நீ எனக்கு யார் இருக்கா? நீ தானே பாட்டி என் கூட எப்பவுமே இருப்ப. என் சந்தோஷத்திலயும் என் கஷ்டத்திலயும் எல்லாத்துலயுமே நீ தானே பாட்டி இருந்த. இனிமே எனக்கு யார் பாட்டி இருக்காங்க?
பண்ற தைரியத்துலதான் உன் பேத்தி இப்படி விட்டுட்டு போயிட்டியா பாட்டி? சொல்லு பாட்டி. யாரா இருந்தாலும் நீ இருக்கிற மாதிரி இருக்குமா பாட்டி? பாட்டி மதி, ஆதியோட ரூம அத்தை பூட்டிட்டாங்களே, நைட்டு நீ எங்க படுத்துக்கிட்ட? அதை ஏன்க்கா கேக்குறீங்க? மேடம் ஆதி ரூம பூட்டினதும் நான் பேசாம எங்க வீட்டுக்கே கிளம்பி போறலாம்னு நினைச்சேன். ஆனா ஆதிதான் என்ன போக விடாம தடுத்துட்டான். கடைசியா நந்திதா கிட்ட கேட்டு அவ ரூம்ல தங்க சொல்லிட்டா. நைட்டு நான் அங்கதான் படுத்துக்கிட்டேன். உன்னை நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு மதி. ஆனா என்ன பண்றது, அத்தை உன்னை ஏத்துக்கவே மாட்டேன்னு பிடிவாதமா இருக்காங்க. அவங்கள எதிர்த்து யாராலையும் பேச முடியாது மதி. புரியுதுக்கா, எல்லாம் என் தலையெழுத்துக்கா. என் வாழ்க்கை என் கையிலேயே இல்லங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆளாளுக்கு என்ன ஒரு பொம்மை மாதிரி எடுத்து விளையாடிக்கிட்டு இருக்காங்கக்கா. என்ன பெத்தவங்க எனக்கு பிடிக்காத மாப்பிள்ளையே கட்டிக்க சொன்னாங்க. அதுல இருந்து தப்பிச்சு வந்து பார்த்தா மகிழ்னி எனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. கடைசியில இந்த வீட்டுக்கு வந்து மீனாட்சி மேடம் கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கேன். இன்னும் என்ன வச்சு எப்படி எல்லாம் விளையாட போறாங்களோ. இந்த வாழ்க்கை என்னை எங்க கொண்டு போய் நிறுத்த போகுதோ தெரியலக்கா. கவலைப்படாத மதி, உன் கஷ்டத்துக்கு எல்லாம் ஒரு வழி பிறக்கும். அத்தை ரொம்ப நல்லவங்க தான் மதி. ஆனா அவங்க அவங்களாவே இல்ல. அவங்க மேல ஒரு கருப்பு ஏறிடுச்சு. அதனாலதான் அவங்க ரொம்ப உக்கிரமா இருக்காங்க. நான் யார சொல்றேன்னு தெரியுதா? புரியுதுக்கா. எல்லாத்துக்கும் அந்த ஸ்வேதா தான் காரணம். அவ மருமகளா இருக்க வேண்டிய குடும்பத்துல நான் வந்து உட்கார்ந்து இருக்கேன்னு மேடம் ஏன் மேல கோவப்படுறாங்க. ஆனா நடந்த எல்லாத்துக்கும் நான் மட்டும் காரணம் இல்லங்கிற உண்மை அவங்களுக்கு தெரியாதுல்ல. நான் ஆதியை கல்யாணம் பண்ணிட்டு இங்க வராம இருந்திருந்தா மகிழ்னி இங்க வந்து மாட்டி கஷ்டப்பட்டுட்டு இருப்பா. நல்ல வேளை அவ வரல. நான் எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டு தான் மகிழ்னி இங்க கொண்டு வருவேன்.